வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே இதெல்லாம் தான் நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, package.json இருக்கும், பேக்கேஜ் லாக்.json இருக்கும், ஒரு சோர்ஸ் ஃபோல்டர் இருக்கும், ஒரு பப்ளிக் ஃபோல்டர் இருக்கும், ஒரு நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் இருக்கும். ஸோ இப்போ package.jsonல என்னெல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா npm ஸ்டார்ட் இருக்கும், npm ரன் பில்ட் இருக்கும், npm ரன் டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ரியாக்டோட கரண்ட் வேர்ஷன் என்னென்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ரியாக்ட் டாமோட வேர்ஷன் என்னென்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம npm இன்ஸ்டால் கொடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பேக்கேஜ் ஜேசனில் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுலாம் தான் நமக்கு நோட் மாடியூல்ஸில் க்ரியேட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ஃபோல்டர் இருக்குது. இந்த பப்ளிக் ஃபோல்டரில் தான் index.html டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இதில் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான லோகோஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குது. இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு index.js ஃபைல் இருக்கும். இந்த index.js ஃபைல் தான் ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு தேவையான ரூட் ஃபைல். அப்படின்னா இந்த நம்ம கொடுக்குற காம்போனண்ட் இருக்குதுங்கள, இந்த ஆப் காம்போனண்ட் வந்து இந்த document.getElementById ரூட்டில் போய் இது ரெண்டர் ஆகி உட்காரும். ஸோ இந்த ரூட் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற index.html இருக்குல்ல, இந்த இடத்துல நமக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து என்னன்னா இந்த இடத்துல ரூட் டிஃபைன் பண்ணியிருக்காங்கள, ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டர் ஆகி அந்த என்டையர் ரியாக்ட் காம்போனண்ட் வந்து உட்காரும். அதுதான் வந்து index.jsல இருக்கும். ஸோ index.jsல யூஸ்வலாக நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா app.js. இந்த app.jsல தான் நம்ம ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் ரன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு app.css. அது வந்து நம்ம app.jsல தேவையான CSS டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் index.jsக்கு தேவையான CSS வந்து index.cssல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு app.test.js இருக்குது. இந்த app.test.js என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் காம்போனண்ட் இந்த ஆப் காம்போனண்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்காங்க. என்னென்னா இந்த டெக்ஸ்ட் அவைலபிளாக இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கா அப்படின்னு மட்டும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு npm ரன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆகி இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம தெரிஞ்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா npm ரன் டெஸ்ட் கொடுத்தப்புறம் 1 பாஸ் காமிக்குது. ஸோ அந்த டெஸ்ட் கேஸும் ஒர்க் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஒன்ஸ் நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோன்னே இதெல்லாம் தான் நமக்கு க்ரியேட் ஆகி விழும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.